குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்ததால் அந்த பதவிக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி.பி. ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியும் போட்டியிட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேர்தலின் முடிவில் மொத்தமுள்ள 782 வாக்குகளில் 767 எம்பிக்கள் வாக்களித்ததாகவும், இதில் 752 வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் 15 வாக்குகள் செல்லாதவை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகளும், இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளும் பெற்றனர். இதன் மூலம் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றியை பெற்று நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாளை மறுநாள் அவர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை அடுத்து சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திருப்பூரில் உள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் வீட்டின் முன்பு பாஜகவினர் மற்றும் உறவினர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை வரவேற்றனர். உடன் பிறந்த சகோதரரான எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவர் பல்லாண்டு காலம் நாட்டிற்காக உழைத்து சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். எங்களுடைய தந்தை இப்போது இல்லை. அவர் இருந்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார். அவருடைய வாக்கு இன்றைக்கும் பலிதமாகிறது குறித்து எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நீங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னீங்களா? ஆமாங்க, பேசிட்டு நான் வாழ்த்து சொல்லிட்டேன். குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி, அவரது சிறந்த பணிகள் மூலம் அரசமைப்பு மற்றும் நாடாளுமன்ற விவாதங்களை பலப்படுத்துவார் என்று நம்புவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோரும் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். ஆளும் கட்சியின் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் நாடாளுமன்ற மரபுகளின் உயர்ந்த நெறிமுறைகளை பேணுவார் என நம்புவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அரசியலமைப்பு மற்றும் நாட்டின் ஜனநாயக கொள்கைகளுக்கான தமது கடமைகளை சி.பி. ராதாகிருஷ்ணன் உறுதியுடன் நிறைவேற்றுவார் என நம்புவதாக கூறியுள்ளார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி உள்ளிட்டோரும் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.